Hello all, good morning. Welcome to Meta IAS Academy. இன்னைக்கு மார்ச் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையம் அந்தஸ்து. அடுத்தது, உலகிலேயே முதலாக ஒரு கல்வி முறைக்கு சிலை. இது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழக பள்ளி கல்வித்துறை வளர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக முதல்வர் அவர்கள் மெரினா பீச்ல கற்றணைத்து ஊறும் சிலையை திறந்து வைத்திருக்காங்க. சிலை சொல்லும் பாடம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை கல்வி கற்றால் எதிர்காலம் சிறப்பிக்கும். அது மட்டும் இல்லாம கல்வி ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறப்புரிமை அப்படின்றதும் சொல்லுது அந்த சிலை. அடுத்தது, ஜிடி நாயுடுவின் சிலை கோவையில் திறப்பு. அடுத்து, அகவி முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு 100 பேருக்கு உதவித்தொகை மாதம் 8000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவர் காலத்துக்கு பிறகு அவரோட மனைவிக்கோ இல்லை மகள்களுக்கோ 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து, சென்னையில முதல்வர் அவர்கள் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது லிவிங் ஹெரிட்டேஜ், ஒரு உயிர்த்தெழும் பாரம்பரியம் என்ற புக்கு. ஜல்ஜீவன் திட்டம் நீட்டிப்பு எந்த இயர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2028. இது என்ன நம்ம இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, கிராமப்புறங்களில் வீட்டுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி. அடுத்தது, தமிழகம் முதல்வர் மோடி தமிழகம் வருகை. ஸோ இது நேற்று நம்ம பார்த்த நியூஸோட கண்டினியூவேஷன் தான். பார்த்தீங்க அப்படின்னா, திறப்பு விழாக்காக வராரு. என்னன்னா, சென்னை மணலியில் ஒரு லூப்ரிகன்ட் பிளெண்டிங் பிளான்ட் திறந்து வைக்க வராங்க. அது யாருக்கு பண்ணனா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அடுத்தது, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா மூலமா ரூரல் ரோட்ஸ்க்காக அந்த ரூரல் ரோட்ஸ் திறந்து வைக்கிறதுக்கு வராங்க. அடுத்து, அடிக்கல் நாட்டு விழா எங்கன்னு பார்த்தோன்னா நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல அடுத்து, தேசிய நெடுஞ்சாலை 81 புறவழி சாலை கட்டுமானம் அமைக்கிறதுக்காகவும் வராரு. தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம்.